இந்த வீடியோல டிஎம்பி பேங்க் பத்தின ஃபுல் அனாலிசிஸ் வந்து பாத்திரலாம். ஏன்னா டிஎம்பி பேங்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நாள் வந்து ஆகுது. அண்ட் தென் நிறைய தாட்டி நம்ம பேசும்போதும் டிஎம்பி பேங்க் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து வைக்கல. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ இந்த டிஎம்பி பேங்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். டிஎம்பி பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் எஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அது என்ன இதெல்லாம் டீடைலா வந்து பார்க்கலாம். இப்போ டிஎம்பி பேங்கை நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு நம்ம வச்சுக்க போறோம் அப்படின்னா டிஎம்பி பேங்க் கரெக்டான ஆப்ஷன் இல்லை. அதனாலதான் நான் வந்து ஸ்டாக்ஸ் கன்சிடரேஷன் சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல எங்க பேங்க்ல இதை வந்து வைக்கல. என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா இது வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல அந்த அளவுக்கான ரிட்டர்ன் தருமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. இது எப்ப ரிட்டர்ன் தரும் அப்படின்றதையும் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு வந்து தெரியும். அது நடந்தா ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா வந்து தரும். ஸோ அது உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்ட்லயே உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ அது வரைக்கும் இந்த பேங்க் வந்து இப்படியே தான் இருக்கும். 400 to 500 ரேஞ்சிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கம்பெனி இப்போ கரண்டா வந்து 439 அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூவே இப்போ 589 வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த கம்பெனி எந்த அளவுக்கு அண்டர் வேல்யூ இருக்கு அப்படின்றது வந்து நல்லாவே வந்து தெரியுது. இந்த கம்பெனியோட பிசினஸ் சூப்பரா தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்சியல்ஸும் நல்லா தான் வந்து இருக்கு. புக் வேல்யூ 589 இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பேங்கோட இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னும் போது இந்த கம்பெனி கண்டிப்பா ஒரு 600 மேல வந்து போறதுக்கான சான்சஸ் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கு. ஒருவேளை இப்போ வந்து அந்த கோர்ட் கேசஸ் எல்லாம் முடியுது அப்படியே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 600 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே வந்து இருக்கு. பட் ஆனா அந்த கோர்ட் கேஸ் முடியுமா அப்படின்ற கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எழுது.